வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஜாக் த ஜெயண்ட் ஸ்லேயர். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2013 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டஸ்டிக் மூவினே சொல்லலாம். நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுடைய பாட்டி இல்லை அப்பா யாராவது உங்களை தூங்க வைக்கிறதுக்காக நிறைய அறக்கதை பற்றின கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லவே இல்லையா அப்படின்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே பெல் ஐக்கான ஆன்லேயே போட்டுக்கலாம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஜாக் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அவனும் ஒரு பொம்மையை வச்சுட்டு அறக்கரில் பற்றி பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை அவங்க அப்பா பார்த்துறாரு. பார்த்துட்டு ஜாக் கிட்ட, ஜாக் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக் இருந்துட்டு, அப்பா நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், என்னை அறக்கரில் வந்து எழுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, ஜாக் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, நீ அமைதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜாக் இருந்துட்டு, இல்லைப்பா எனக்கு அறக்கரில் பற்றின கதையை அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு புக் எடுத்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு நீங்கள் வேணால் அந்த கதையை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. துறவைகள்கிட்ட கொஞ்சம் மந்திர விதைகள் கிடைச்சிருக்கு. இது தெரிஞ்ச அந்த துறவைகள் எல்லாம் அந்த மந்திர விதையை நிலத்தில் போட்டு பார்க்குறாங்க. அந்த விதையும் போட்டவனையே மரமாய் வானத்தில் இருக்கிற சொர்க்கத்தை நோக்கி போகுது. நாம் அந்த கடவுளை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த துறவைகள் இருந்துட்டு அந்த மரத்தில் ஏறி சொர்க்கத்தை நோக்கி போகிறாங்க. நாம் அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு அந்த துறவைகள் நினச்சிட்டு இருக்க, திடீர்னு அங்கே ஒரு அரக்கம் வந்து அந்த துறவைகள்லாம் கீழே தள்ளி விட்டுறான். அப்போ தான் தெரியுது அவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு அரக்கர்கள் நடந்த படையே இருக்குது அப்படின்னு. அந்த அரக்கர்கள்லாம் அந்த மரத்தை பிடிச்சிட்டு பூமிக்கு வந்து அங்கே இருக்கிற ஊரெல்லாம் அழிச்சு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் கொண்டு குவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு அரசர் இருந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு அரக்கனுக்குன்னு அவனோட இதயத்தை எடுத்து துறவிகளோட கை கோர்த்து அதை அழிக்கிறதுக்கான மந்திரத்தை அந்த இதயத்தை மேலே போட்டு ஒரு கிரீடத்தை உருவாக்கி அந்த அரசர் போட்டுக்கிறாரு. நிறைய மந்திர சக்தி வாய்ந்த அந்த கிரீடத்தை பார்த்து அந்த அரக்கர்கள்லாம் அரசரை பார்த்து மண்டிட்டு தலைவணங்க ஆரம்பிச்சாங்க. அரசரும் அந்த அரக்கர்கள்லாம் அவங்களோட இடத்துக்கே திரும்ப போக சொல்றாரு. அரக்கர்கள் அவங்களோட இடத்துக்கே மரத்தில் ஏறி திரும்ப போக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அரக்கர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த அரசர் வந்துட்டு அந்த சொர்க்கத்துக்கு போன மரத்தை காவலாளிகளை வச்சு வெட்ட சொல்லிடுறாரு. அந்த மரத்தை வெட்டி சாய்ச்சதுக்கு அப்புறம் அரசர் வந்துட்டு மக்கள் கிட்ட இனி அரக்கர்கள் பூமிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜாக்குடைய அப்பா இருந்துட்டு ஜாக் கிட்ட, அவ்வளவுதான் ஜாக், கதை முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ கண்ணை மூடி படுத்துங்க, அரக்கர்கள் இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜாக்குடைய அப்பா இந்த கதையை சொல்லிட்டு இருந்த மாதிரியே இன்னொரு பக்கம் இந்த நாட்டுடைய இளவரசி கிட்ட அவங்க அம்மா இந்த மாதிரி கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜாக்கை காட்டுறாங்க. ஜாக் இந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். ஜாக் கூட அவங்க தாத்தா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஜாக் கிட்ட அவங்க தாத்தா இருந்துட்டு, ஜாக் நம்மளுடைய கஷ்டம் உனக்கு தெரியும், எப்படியாவது அந்த சந்தையில அந்த குதிரையை வித்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஜாக் அனுப்பி வைக்கிறாரு. ஜாக் அந்த சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அரக்கரில் பத்தின ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க. அந்த நாடகத்தை ஜாக்கும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு கிட்ட 4 பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கும் அங்க போய் அந்த 4 பேர்கிட்ட, ஏன் இந்த பொண்ணு கிட்ட அனாவசியமா பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்ல, திடீர்னு அந்த நாட்டுடைய காவலாளிகள் அங்க வந்துடுறாங்க. அந்த காவலாளிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களாம் அந்த நாட்டுடைய இளவரசி கிட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அங்க இருக்கிறது அந்த நாட்டுடைய இளவரசி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும் மண்டிட்டு தலைவணங்க ஆரம்பிச்சாங்க. அங்க அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ராட்ரிக் அப்படிங்கிறவர் காட்டுறாங்க. ராட்ரிக் அவருடைய இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு துறவி அவங்களை கிராஸ் பண்ணிட்டு போறான். இதை பார்த்த ராட்ரிக் அவர் அப்படியே பெருசா கண்டுக்காம அவர் விட்டுறாரு. ராட்ரிக் அவருடைய இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த துறவி அங்கிருந்து ஒரு கிரீடத்தையும் 5 விதைகளை எடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு. இதை பார்த்த ராட்ரிக்க காவலாளிகள் அனுப்பி அவரை பிடிக்க சொல்றாரு. அந்த துறவியும் சந்தையில் ஒரு இடத்துல நின்று இருக்கும்போது காவலாளிகள் அவர் தான் தேடுறாங்க அப்படின்ட்டு அவர் பார்த்துறாரு. அங்க அப்படியே நம்ம ஜாக் இருந்துட்டு, என் குதிரை யாராவது வாங்குறீங்களா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்க, அந்த துறவி நம்ம ஜாக்கை கூப்பிட்டு, நான் வாங்கிக்கிறேன் அந்த குதிரையை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மந்திர விதைகள் எடுத்து ஜாக் கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்து ஜாக் இருந்துட்டு, எனக்கு இதெல்லாம் வேணாம், பொற்காசுகள் தான் வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த துறவி இருந்துட்டு, இந்த விதைகள் ரொம்ப புனிதமானது, இது எக்காரணத்தை கொண்டு தண்ணியில மட்டும் வச்சிடாத அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜாக்கும் அப்படியே ஒரு செகண்ட் அதிர்ச்சியில் நின்று இருக்காரு. அந்த துறவியை ஜாக்கோட குதிரையை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அந்த துறவியை பார்த்த ராட்ரிக்கோட ஆளுங்கள்லாம் எப்படியோ வந்து அவங்க எல்லாம் அவர் பிடிச்சிடுறாங்க. அந்த துறவியை ராட்ரிக்கோட ஆளுங்கள்ட்ட அப்படியே மாட்டிக்கிறாரு. ஜாக்கும் அந்த விதையை கொண்டுட்டு அவருடைய தாத்தா கிட்ட போய் காட்டுறாரு. இந்த விதையை பார்த்து ஜாக்கோடைய தாத்தா இருந்துட்டு, நீ எதுக்குமே லாக்கில, ஒரு குதிரையை கூட உன்னால வித்துட்டு வர முடியல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த நாட்டுடைய அரசர் இருந்துட்டு அவங்க பொண்ணான எலிசபெத்தை ராட்ரிக்கு கல்யாணம் பண்ணி தரதா பேசிட்டு இருப்பாரு. இதை கேட்ட எலிசபெத்து, எனக்கெல்லாம் அவனை கல்யாணம் பண்ணி விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்குடைய தாத்தா இருந்துட்டு, உன்னை வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு அவரு கொடுத்திருந்த விதையை தட்டி விட்டுறாரு. அதுல ஒரு விதை அவங்களுடைய வீட்டுக்கு கீழே போய் விழுந்துருது. அங்க அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ராட்ரிக்கு காட்டுறாங்க. ராட்ரிக் இருந்துட்டு அந்த கிரீடத்தையும் விதையை எட்டு போன துறவிட்ட, நீ எட்டு போன அந்த 2 எங்க அப்படின்னு கேட்டிருக்க. அதுக்கு அந்த துறவி இருந்துட்டு, நீ பண்ணது ரொம்பவே தப்பு, எங்க சம்பிரதாயத்தை நீ முறியடிச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ராட்ரிக்கும் அவர் அப்படியே ஒரு கத்தியால குத்தி கொண்டுறாரு. இன்னொரு பக்கம் கோட்டைக்குள்ள இருந்த எலிசபெத் ராணி இருந்துட்டு அந்த கல்யாணம் பிடிக்காம கோட்டையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்களும் வெளியே வந்துட்டு இருக்கும் போது பயங்கரமா அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்து அவங்களும் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒதுங்குறாங்க. பார்த்தா நம்ம ஜாக்கோடைய வீட்டுக்கு அவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு ஜாக்கோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது ஜாக்கும் இது இளவரசி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இவர் கண்டுபிடிச்ச நேரமா என்னன்னு தெரியல. அப்ப வேற அங்க நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த மலையில ஜாக்கோடைய வீட்டுல நல்லா மழை தண்ணி வேற ஊத்திட்டு இருக்குது. அவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற விதை மேல மழை தண்ணி போய் பட ஆரம்பிச்சோன்னே அந்த விதையும் பெரிய
மரமா முளைக்க ஆரம்பிக்குது. அந்த மரமும் வேகமா வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஜாக்குடைய வீடு அந்த மரத்தோட சேர்த்து போக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ஜாக்கும் எலிசபெத்தும் இங்கிருந்து தரைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட்னால ஜாக் மட்டும் கீழே வந்து விழுந்துடுறாரு. அந்த மரத்தோட சேர்ந்து எலிசபெத்தும் சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கும் கீழே விழுந்த அதிர்ச்சியில மயக்கம் அடைஞ்சிடறாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஜாக்கை சுற்றி அரசருடைய படைகள்லாம் நின்று இருக்கும். இதை பார்த்து ஜாக்கும் ரொம்பவே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நாட்டுடைய அரசர் வந்து ஜாக் கிட்ட என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஜாக்கும் வானத்தை நோக்கி கையை காட்டுறாரு. இந்த மரத்தை பார்த்த அரசரும் அவரோட படைகளில் இருக்கிற சிறந்த வீரர்களை மேலே போக சொல்றாரு. அப்போ நம்ம ஜாக்கும் ராட்ரிக்கும் நாங்களும் அங்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப உயரம் மேலே ஏறினதுக்கு அப்புறம் அரசருடைய காவலாளிகளை ஒருத்தர் மரத்துல கால் வைக்கும் போது கால் பிடிங்கி இன்னொருத்தர் மேல விழுந்து அவரும் இன்னொருத்தர் மேல விழுந்து 3 பேரும் தொங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ராட்ரிக்கும் இப்படியே போனா நம்மளும் விழுந்துருவோம் அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்து இன்னொருத்தர் அரசர் சொல்லிடுறாரு. இதுல அவங்களும் கீழே போய் விழுந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாம் மரத்தோடைய உச்சியில ஏறி ஒரு அரக்கர்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஜாக்கை மிரட்டி ராட்ரிக்கும் அவர்கிட்ட இருக்கிற விதைகளை வாங்கிடுறாரு. அதுல ஒரு விதையை மட்டும் ஜாக் மறைச்சு வச்சுக்கிறாரு. இவங்களும் 2 டீமா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடிட்டு இருக்கும்போது தளபதி இருந்துட்டு ஒரு ஆட்டு கூட்டத்தை பாக்குறாரு. அப்ப நம்ம ஜாக்கும் அந்த காவலாளியும் குளத்துக்குள்ள இருக்கிற ஆட்டை பிடிக்கலான்னு போகும்போது அங்க அந்த ஆடுகளுக்காக செஞ்சு வச்சிருந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. அப்ப திடீர்னு நிறைய பறவைகள்லாம் கத்திட்டு போக ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஜாக்கும் அந்த காவலாளியும் அந்த ட்ராப்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த காவலாளி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஜாக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க ஆட்டுடைய சத்தம் கேட்டு ஒரு அரக்கன் வந்துடுறான். அந்த ஆட்டை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த அரக்கனுக்கு புதுசா ஒரு வாசம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த அரக்கன் அந்த காவலாளி ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்த கண்டுபிடிச்சிடறான். இதை பார்த்த காவலாளி தப்பிச்சு போகல அப்படின்னு வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அந்த அரக்கன் காவலாளியை பிடிச்சிடறான். இவரை பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தளபதி இருந்துட்டு ஒரு கத்தி எடுத்து அரக்கனுடைய காலில் குத்த அந்த அரக்கனும் தளபதியை எட்டி உதச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த அரக்கன் தளபதியும் காவலாளியும் தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஜாக்கும் அந்த அரக்க பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ராட்ரிக் இருந்துட்டு அவரோட அந்த காவலாளியை டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னு மலையில இருந்து தள்ளி விட்டுறாரு. அப்போ ராட்ரிக்கோட அல்லக்கை இன்னொரு அரக்கன் வந்து பிடிச்சிடறான். ராட்ரிக்கு பின்னாடி இருந்து இன்னொரு அரக்கன் வந்து ராட்ரிக்கை பிடிக்கல அப்படின்னு போகும்போது ராட்ரிக் இருந்து ஒரு கிரீடத்தை எடுத்து காட்டுறாரு. அங்க அப்படியே கட் பண்ண இளவரசி எலிசபெத்தை காட்டுறாங்க. அங்க எலிசபெத்தோட அந்த அரக்கர்களோட தலைமை பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இளவரசி இருக்கிற கூண்டை தூக்கிட்டு அந்த அரக்க மற்ற அரக்கர்கள் எலிசபெத்தை காட்டிட்டு இருக்கான். இங்க பாருங்க நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு மனித இனம் நம்ம இடத்துக்கு வந்திருக்கு ஆஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ இன்னொரு அரக்கர் இருந்துட்டு தளபதியும் காவலாளியும் தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்த காவலாளி கிட்ட அரக்கர்களோட தலைவர் இருந்துட்டு நீங்க எல்லாரும் எங்க இடத்துக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த காவலாளி இருந்துட்டு அதெல்லாம் சொன்னா அவன் மரமட்டிக்கு புரியாதுரா அப்படின்னு சொல்ல இதுல கோவமாய் அந்த அரக்கன் காவலாளியை கடிச்சு சாப்பிட்றான். இன்னொரு பக்கம் ஜாக்கும் அந்த அரக்கரில் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அந்த அரக்கனும் தளபதிட்ட நீ உண்மை சொல்ல உன்னையும் நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க இன்னொரு அரக்கன் வந்து அவனை நான் தான் பிடிச்ச அரசே அதனால நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க அவங்களுக்குள்ளேயே பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்க சமயத்துல ராட்ரிக்கும் அந்த கிரீடத்தை போட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. தளபதியும் ராணியும் ராட்ரிக்கை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ராட்ரிக் அவங்களெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டுறாரு. ராட்ரிக் இருந்துட்டு அரக்கர்களே நீங்களும் தயாராகுங்க, நம்மளாம் பூமிக்கு போய் நிறைய ராஜ்யங்களை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து தளபதி நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்ல இதுல கோவப்பட்டு ராட்ரிக் அவங்களெல்லாம் சமையல் கட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அங்க சமையல் பண்ற அரக்கர் இருந்துட்டு தளபதியை ஏதோ வெஜ் ரோல் ஊட்டி வைக்கிற மாதிரி ஊட்டி வச்சிருது. அந்த சமையல் கட்டுக்கு எப்படியே ஜாக்கும் வந்துடுறாரு. ஜாக்கை பார்த்து எலிசபெத்தும் ரொம்பவே சந்தோஷப்பட அதுக்கப்புறம் அந்த அரக்கர் வந்து அந்த வெஜ் ரோல்ல ஒரு குச்சி எடுத்து குத்தி வச்சுட்டு சூடாகிற அடுப்புக்குள்ள போய் வச்சிடறான். வச்சதுக்கு அப்புறம் எலிசபெத்தை பிடிச்சிட்டு சமைக்கிறதுக்காக வெட்டலாம் அப்படின்ட்டு போகும்போது அப்போ ஜாக் இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த அரக்கனுடைய முதுகிலேயே குத்திடுறான். அந்த அரக்கனுடைய முதுகுல கத்தி குத்துனதுனால அந்த அரக்கனும் வழியில துடிச்சிட்டு போய் ஒரு சிகத்துல இடிச்சிடறான். அதுல அந்த கத்தி ரொம்ப ஆழமா இறங்குறதுனால அந்த அரக்கனும் இறந்துடுறான். அதுக்கப்புறம் ஜாக் அவங்க 2 பேரத்தை காப்பாத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தப்பிச்சு போனது எப்படியோ ராட்ரிக் அதுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சுக்கிட்ட ராட்ரிக் இருந்துட்டு அந்த பெரிய மரத்துக்கிட்டே ஒரு அரக்கனை காவலுக்கு இருக்க வைக்கிறான். இவங்க 3 பேர் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட போகும்போது அங்க ஒரு அரக்கை படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க 3 பேர்த்துக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப அங்க ஒரு தேன் கூடை பார்த்து ஜாக் இருந்துட்டு தேன் கூடை எடுத்துட்டு போய் அந்த அரக்கனோட முக கவசத்துக்குள்ள போட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அரக்கனுடைய மூஞ்சி அந்த தேன் கூடவையெல்லாம் கொத்த ஆரம்பிக்குது. அதுல அந்த அரக்கனும் அந்த மலையில இருந்து கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து அந்த 3 பேரும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட போகும்போது தளபதி இருந்துட்டு நீங்க 2 பேரும் போங்க, எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கீழே அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பூமியில இருக்கிற துறவிகள் இருந்துட்டு இந்த மரத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு இருக்க அப்ப வானத்துல இருந்து ஒரு அரக்கன் வந்து கீழே வந்து விழுந்துடுறான். அங்க ஏதோ சத்தம் கேட்டது அப்படின்னு ராஜாவை அங்க வந்து பாக்குறாரு. அந்த அரக்கனை பார்த்த ராஜாவும் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகள்கிட்ட அந்த மரத்தை வெட்ட சொல்றாரு. ஒரு பக்கம் ஜாக்கும் அந்த நாட்டோட இளவரசியான எலிசபெத்தும் அந்த மரத்துல இருந்து இறங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராட்ரிக் அரக்கர்கள் படையாட அந்த மரத்துல இருந்து கீழே இறங்க
இறங்கலான்னு இருக்காரு. அப்போ அந்த பாறை கடையில் மறைஞ்சிட்டு இருந்த தளபதி ராட்ரிக்காட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்க சமயத்தில் ராட்ரிக் இருந்துட்டு தளபதி அந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி விட்டுறாரு. ராட்ரிக்கும் ஒரு கத்தி எடுத்து தளபதியோட ஒரு கையில் குத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ தளபதி இருந்துட்டு அவர் கத்தியை திருப்பி நெஞ்சிலேயே குத்திடுறாரு. இதில் ராட்ரிக்கும் ரொம்பவே வழியில் துடிச்சு இறந்துடுறாரு. அப்போ ஒரு அரக்கன் ராட்ரிக்கை தூக்கி கிரீடத்தை எடுத்து விரல ரிங்கு மாதிரி போட்டுக்குது. இதை பார்த்த மற்ற அரக்கர்கள் எல்லாம் அந்த அரக்கனுக்கு மண்டியிட்டு தலை வணங்குறாங்க. அரசருடைய ஆளுங்களோ பூமியில் இருக்கிற அந்த மரத்தை வேரோட வெட்டி சாச்சிட்றாங்க. அதில் அந்த மரமும் பூமியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டு இருக்க அந்த மரத்தில் குதிச்சு தளபதி அப்படியே தப்பிச்சிடுறாரு. இதை பார்த்து அந்த அரக்கர்களோட தலைமை கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த மரத்துல இருந்து ஜாக் எலிசபெத்தும் எப்படியே கீழே விழுந்து தப்பிச்சிடுறாங்க. தளபதி அந்த மரம் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது கோட்டையை சுற்றி இருக்கிற தண்ணியில் விழுந்து தப்பிச்சிடுறாரு. ஜாக் இருந்து எலிசபெத் ராணியை அரசர்கிட்ட போய் விட்டுறாரு. எலிசபெத்தும் ராட்ரிக் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக்கும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ எலிசபெத் இருந்துட்டு அரசர்கிட்ட அப்பா என் உயிரை ஜாக் தான் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு அரசர் இருந்துட்டு யார் இந்த விவசாயி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அரசர் இருந்துட்டு ஜாக் கூப்பிட்டு என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொற்காசுகளை ஜாக் கிட்ட கொடுக்குறாரு. அங்கே கட் பண்ண அடுத்த சீனில் அப்படியே அரக்கர்களுடைய படையை காட்டுறாங்க. அங்கே அந்த அரக்கர்களோட தலைவனுக்கு ராட்ரிக்கோட பை சிக்கிரும். அந்த அரக்கனும் அந்த பையை எடுத்து உள்ளங்கையில் கொட்டி பார்க்கும்போது நிறைய விதையெல்லாம் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுது. அதுக்கப்புறம் அந்த அரக்கன் அந்த விதையெல்லாம் தண்ணியில் தூக்கி போட தண்ணி பட்டதில் அந்த விதையெல்லாம் மரமாக முளைக்க ஆரம்பிக்குது. அந்த மரத்தை பிடிச்சிட்டு அந்த அரக்கர்கள் பூமிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூமியில் இருக்கிற ஜாக்கும் அவர் கையில் இருக்கிற விதையை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய குதிரையை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. அவருடைய குதிரை கிட்ட போய் உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிரை தண்ணி குடிச்சிட்டு நேரத்தை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. அதில் அந்த அரக்கர்கள் அந்த மரத்தை பிடிச்சிட்டு பூமி நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. ஜாக்கும் இது அரசர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு குதிரையில் ஏறி வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. அந்த அரக்கர்கள் பூமியில் வந்து இறங்கிடுறாங்க. அந்த அரக்கர்கள் ஜாக்கை துரத்திட்டு வரும்போது அரசரையும் பார்த்து துரத்திட்டு வராங்க. அரசரை பார்த்த கோட்டையில் இருந்த காவலாளிகள் எல்லாம் கோட்டையை சுற்றி தண்ணியில் நிறைய எண்ணெயை ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தளபதி இருந்துட்டு அரசர் உள்ள வந்ததுக்கப்புறம் பாலத்தை சாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அரசர் உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த பாலத்தை சாத்த ஆரம்பிக்கிறாங்க. காவலாளிகள்லாம் நெருப்பாம்புள்ள தண்ணியில் இருக்கிற எண்ணெயில் விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை பற்றி எறிய ஆரம்பிக்குது. அதில் அந்த அரக்கர்களோட தலைவன் எட்டி குதிச்சு பாலத்தை பிடிச்சிடறான். தளபதி இருந்துட்டு நிறைய காவலாளிகளோட அந்த அரக்கனை பார்த்து நிறைய அம்புகளை விடுறாரு. இது அந்த அரக்கனை நெருப்பு பற்றிட்டு இருந்த அந்த தண்ணியில் போய் விழுந்துடுறான். அந்த அரக்கனை நெருப்பு பற்றிட்டு இருந்ததுனால ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறான். அந்த அரக்கனை மூச்சு பிடிச்சி தண்ணியில் போந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். மற்ற அரக்கரெல்லாம் அந்த நங்கூரத்தை போட்டு பாலத்தை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த காவலாளிகள்லாம் பாலத்தை திறக்க விடாமல் அந்த கயிறை கெட்டியை பிடிச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசர் வந்துட்டு ஜாக்கிட்டையும் எலிசபெத்துக்கிட்டையும் கோட்டையோட உச்சிக்கு போய் தீப்பந்தத்தை பற்ற ஆரம்பிங்க, அப்போ தான் நம்ம ஆபத்தில் இருக்கிறன்ட்டு மற்ற ராஜ்யங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அரக்கரில் அந்த பாலத்தை உடைச்சா தான் நம்மளாம் அந்த கோட்டைகளை போக முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே வெறி கொண்டு இழுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தளபதி இருந்துட்டு காவலாளிகளை கூப்பிட்டு நிறைய கொக்கிகளை விட சொல்லி கயிறுகளை கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. அந்த பக்கம் நிறைய மனிதர்களுடைய படை அதிகமா இருக்கு தெரிஞ்ச அரக்கர்கள் இருந்துட்டு மரத்துல வேரோட பிடுங்கி கோட்டைக்குள்ள போட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அரசருடைய படை இருந்துட்டு நிறைய அம்புகளை அந்த அரக்கர்கள் நோக்கி விட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அம்புகளும் அரக்கர்களுடைய மூஞ்சிலேயே போய் விழுந்துட்டு இருக்க இதனால அரக்கர்களும் ரொம்பவே திணற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கோபமாய் ஒரு அரக்கர் இருந்துட்டு ஒரு சுத்தி எடுத்து தூக்கி போட அந்த சுத்தியும் நிறைய அம்பு விட்டுட்டு இருந்த காவலாளிகள் போய் அடிச்சிருது. இன்னொரு பக்கம் அந்த தண்ணியில விழுந்த அரக்கர் இருந்துட்டு எப்படியோ தப்பிச்சு கோட்டைக்குள்ள வந்துடுறான். அங்கே இந்த அரக்கனை கண்டு நம்ம ஜாக்கு எலிசபெத்து ஒளிஞ்சிட்டு இருக்க அதை அந்த அரக்கன் கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறான். துரத்தி எப்படி எலிசபெத்தை பிடிச்சிடறான். இதை பார்த்து ஜாக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு கோடாடி எழுத்து வெட்ட போலாம் அப்படின்னு போகும்போது இன்னொரு கையில ஜாக்கையும் அந்த அரக்கன் பிடிச்சிடறான். ஜாக்கை பார்த்து அந்த அரக்கனும் சாப்பிடல அப்படின்னு வாயை திறக்க அப்ப ஜாக் இருந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விதையை எடுத்து அந்த அரக்கனுடைய வாய்க்குள்ள போட்டுறான். அந்த விதையை அந்த அரக்கனுடைய எச்சி பட்டதுனால அந்த விதையும் அந்த அரக்கனுடைய வயிற்றை கழிச்சிட்டு மரமா வெளியே வர ஆரம்பிக்குது. இதுல அந்த அரக்கனை இறந்து போயிடுறான். இந்த பக்கம் அரக்கர் எல்லாம் அந்த பாலத்தை முழுசா இழுத்து முடிச்சிடுறாங்க. அந்த அரக்கர்கள் படையே பாலத்தில் ஏறி கோட்டைக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த மரமும் கோட்டையை பொத்துக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு அரக்கர்கள் எல்லாம் மண்டிட்டு தலைவணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா ஜாக் அந்த அரக்கர்களை கட்டுப்படுத்துறதுக்கான ரிங்கை தலையில போட்டிருப்பாரு. இதை பார்த்து தான் அந்த அரக்கர்களும் மண்டிட்டு தலைவணங்கி இருப்பாங்க. இந்த கதையில ஜாக் அவனுடைய குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கிரீடம் பல வருஷம் கழிச்சு ஆங்கிலேயர்கிட்ட போயிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த படம் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு மூவியை சந்திக்கிறேன். See you guys.